ஹாய் கைஸ், எல்லோரும் தமிழ்லைனை பார்த்துட்டு ஷாக் ஆகிருப்பீங்க. என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னா, நம்ம டீம் டேவிட்க்கு பேன் விட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஜெய்வ கிரிக்கெட் படி சேனல் என்னடா திருப்பி போட்டு சாரி கைஸ், உல்ட்டாவாக போட்டேன். இதையும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டீம் டேவிட் இருக்காருன்னா அவர் என்ன வேலையை பார்த்து விட்டார்னா, அதுக்கு முன்னாடி அவர் எதுக்கு பேன்னு சொல்கிறேன். அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்துட்டு ஆர்சிபிக்காக ஆட மாட்டார், சஸ்பெண்ட் ஆகிட்டார். நான் ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி இவர் மேலே போட்டார். இது பண்ணால் ஆண்டி ஃப்ளவர் மேலே. சரி, என்னடா ஆண்டி ஃப்ளவர் மேலே தானே போட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு நித்தின் மேனன் மேலே பட்டுச்சா இல்லையா அந்த மாதிரியான்னு தெரில. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 10வது ஓவரப்போ ஏதோ தூக்கி போட்டாருங்கிறாங்க. ரெண்டுத்தில் எதுவும் உண்மை தெரில. 10வது ஓவரப்போ அவர் ஐஸ் பாக்ஸே எடுக்கலையே ப்ரோ. எனவே இருந்தாலும் டிம் டேவிட் வந்துட்டு ஆல்ரெடியே ஒரு கேஸ்லலாம் மாட்டவர் தான். என்னென்னா மும்பை கூட ஒரு டைம் இது பண்ணிட்டாரு. அது பிறகு பாலை வாங்கிட்டு அம்பையர் கிட்ட தரல. A few moments later மறுபடியும் வந்துட்டு அதே மும்பை கூட திருப்பி வந்துட்டு மிடில் ஃபிங்கரை காட்டிலாம் ஆக்ரோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாரு. அதனால் 5 டீம் ரைட் பாயிண்ட்டோட ஒரு இது கிடச்சாச்சு.